அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதர்ஸ் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்தில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹைவே வந்து காட்டுறாங்க. அந்த ஹைவேல வந்து ஒரு திருடன் என்ன பண்றான்னா வந்து பெரிய பாறாங்கல்ல தூக்கி வந்து நடு ரோட்ல வைக்கிறான். அப்போ ஒரு வேன் வந்து ஸ்பீடா வந்து வருது. வந்தோனே வந்து திடீர்னு வந்து அங்க ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனோனே வந்து அந்த வேன் வந்து ஃபயர் ஆகி வந்து எரியுது. அடுத்த நாள் வந்து போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணி வராங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட இன்ஸ்பெக்டர் இன்னொரு எஸ்ஐ வந்திருக்காங்க. என்கொயரி பண்ணும்போது தெரிய வருது, அந்த வேன்ல வந்து 3 பெண் பாடி இருந்திருக்கு, ஒரு ஆண் பாடி இருந்திருக்கு. எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிருச்சு அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்புறம் வந்து மேல வந்து ரோடு வந்து பார்க்குறாங்க. ரோடு வந்து பார்த்தா வந்து ஒரு ட்ரைசைக்கிள்ல வந்து ஒரு பெரிய கல்லு இருக்கிறது வந்து தெரியுது. அப்புறம் வந்து போலீஸ்காரங்கள குடுத்து சிசிடிவி கேமரா வச்சு என்கொயரி பண்ணாங்க. சிசிடிவி கேமரா வச்சு என்கொயரி பண்ணும்போது, ஒரு திருடன் தான் வந்து அந்த வண்டிய கவுக்கறதுக்காண்டி வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் என்கொயரி பண்ணும்போது தெரிய வருது. அந்த 3 பெண்களும் வந்து கண்ணு தெரியாதவங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து 2 மணி நேரத்துக்கு ஆக்சிடென்ட்க்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. கண்ணு தெரியாதனால வந்து போலீஸ்காரன் எஸ்ஐ வந்து ஏசி வந்து நினைக்கிறாரு, அது கண்டிப்பா வந்து ஒரு ஆஃப் ரேஞ்சுல இருந்து வந்த பொண்ணுங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. இந்த பக்கம் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து வந்து சிசிடிவி கேமரா வந்து அந்த வேன் எங்கேருந்து வந்ததோ அந்த ஏரியால இருந்து சிசிடிவி கேமராலாம் வந்து செக் பண்ண சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து ஏசிக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் வேலை செய்ற ஒரு டாக்டர் கைனோ டாக்டருக்கும் வந்து லவ் என்கேஜ்மெண்ட் வந்து ஆகி முடிச்சிருக்கு. 1 இயர் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து அவங்க டாக்டர் அவங்க லவ்வர் வந்து ஒரு பேஷண்ட்ட வந்து அட்டெண்ட் பண்றாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்ல, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாங்க. அது ஒரு ஐவிஎஃப் சென்டரு. அதனால வந்து அங்க அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கரு முட்டைய வந்து அந்த பொண்ணோட பாடியில வந்து செலுத்துறாங்க. அப்ப வந்து வண்டியெல்லாம் வந்து என்கொயரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லம் ஏரியால வந்து அந்த வண்டி போறத வந்து மானிட்டர் பண்றாங்க. உடனே அந்த ஸ்லம் ஏரியால போய் விசாரிக்கும்போது வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வந்து இருக்கு. அந்த மெக்கானிக் ஷெட்ல ஒரு வேலை பார்த்த பையன் வந்து சொல்றான், "இந்த கார் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து கடை சாத்துற நேரத்துல தான் வந்து இங்கேருந்து கிளம்பிச்சு" அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்றான். இந்த பக்கம் எல்லா ஆர்ஃபனேஜும் வந்து விசாரிக்கிறாங்க. எல்லா ஆர்ஃபனேஜும் விசாரிச்சு, அப்புறம் வேன்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ட வந்து மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேட்ச் பண்றாங்க. மேட்ச் பண்ணும்போது எந்த ஆர்ஃபனேஜோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகல. ஒரு ஆர்ஃபனேஜோட புக் எடுத்து பார்க்குறாங்க. அதுல வந்து ஒரு 12 பேஜ் வந்து கிழிச்சிருக்கிறத சொல்லி வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து நைட்டோட நைட்டா வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் வந்து வெயிட் பண்றாங்க. அப்ப வந்து மாடியிலருந்து அந்த ஆர்ஃபனேஜோட மதர் இருப்பாங்கல்ல, அவங்க குதிச்சு வந்து சூசைட் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம கைனோ டாக்டர் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலோட இமர்ஷன் பண்ணாங்கல்ல, ஐவிஎஃப் பண்ணும்போது வந்து அத டெஸ்ட் பண்ணும்போது வந்து தெரிய வருது. அது வந்து நார்மலா வந்த எக் டோனர் வந்து கிடையாது. அது கொஞ்சம் வந்து ஒரு கெமிக்கல வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டீன்ட்ட வந்து சொல்றாங்க. டீன்ட்ட சொன்னோனே வந்து அசிஸ்டன்ட் வந்து அங்கேருந்து பயந்து அங்கேருந்து வெளிய போயிடுறான். வெளிய போய் வந்து அவன் யாருக்கு வேலை செஞ்சானோ அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம டாக்டர் வந்து நம்ம போலீஸ்க்கு வந்து இதெல்லாம் சொல்லணுன்றது காஃபி ஷாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து தெரிஞ்சு வந்துருச்சு நம்ம நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட வந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவர் அங்கேருந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்றாங்க, உங்கள வந்து கொலை பண்ண வராங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பின்னாடியே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கொலை பண்ணும்போது போலீஸ் வந்து அவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணி வந்து ஒருத்தன வந்து புடிச்சுது. புடிச்சு என்கொயரி பண்ணும்போது தெரிய வருது. சாரஸ்ன்னு ஒரு ஆள் வந்து இருக்கான். அவன் தான் வந்து இதெல்லாம் வந்து செய்ய சொன்னான் அப்படி வந்து சொன்னாங்க. அதே மாரி இந்த பக்கம் வந்து ஆர்ஃபனேஜ்ல போய் விசாரிக்கும்போது வந்து சாரஸ்ன்னு ஒரு ஆள் வந்து ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன்லாம் குடுத்து, இது மாரி கண்ணு தெரியாத பொண்ணுங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அத புடிச்சு என்கொயரி பண்ணும்போது வந்து தெரிய வருது, இவங்க கண்ணு தெரியாத பொண்ணுங்கள வந்து ஆள் செட்டப் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு வந்து சாரஸ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து தெரிய வருது. பண்ணி போனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியாமயே வந்து அவங்களோட கருமுட்டைய வந்து திருடி, அத வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டோனிங்கா வந்து குடுக்குறாங்க. குடுக்குற அந்த டோனர தான் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க தானமா. இதெல்லாம் சொன்னோனே வந்து அந்த மெக்கானிக் ஷெட் இருந்த அந்த பையன் வந்து அங்க வந்து வரான். அங்க வந்ததுக்கப்புறம் இது மாரி வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சி வந்து அனாத ஆசிரமத்தில தான் விட்டுருந்தேன். இப்ப வந்து தங்கச்சிக்கும் அந்த கல்யாண ஹஸ்பண்டுக்கும் வந்து கால் பண்றேன். யாரும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து பார்த்தா வந்து அவன் தான் வந்து உண்மையா வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க வந்து மாஸ்டர் மைண்டு. பேரு வந்து வேதா. என்ன பண்றான் வந்து கைதிக்கு குடுக்க வச்சிருந்த அந்த சாரஸுக்கு குடுக்க வச்சிருந்த சாப்பாடுல வந்து விஷத்த வந்து கலந்துறான். அத சாப்பிட்டோனே வந்து அவன் வந்து செத்துட்டான். உடனே வந்து அவன் மெக்கானிக் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் வந்து அந்த மெக்கானிக்கிட்ட வந்து அவன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்றாங்க. ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து அத வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க.
பக்கம் வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ணவனை தேடி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஏசியும் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே போனால் வந்து வேதாவோட அப்பா வந்து மீட் பண்ணாங்க. வேதாவோட அப்பா மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பேசுகிறாரு. அவன் வந்து அவன் என் பையன் தான், அவன் என் எப்படி இருந்தான்னு சொன்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அவர் ஒரு திருநங்கை. திருநங்கைனா வந்து அவங்க பொண்ணாக இருந்தாங்க. போக 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 அவங்களோட நடக்கிற ஆணோட மாற்றம் தெரிஞ்சனால வந்து அவங்க வந்து ஆணா வந்து மாறிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க டாக்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. வந்து எந்த இதுலேயும் வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து அவங்க வந்து அக்செப்டே பண்ணல டாக்டர் படிக்க. அதனால வந்து அவங்க மருத்துவ தொழிலே வந்து விட்டுறாங்க. ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் போலி லேடி இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ஒரு குடோனுக்கு வந்து வர சொல்கிறாங்க. இங்கே வந்து வேதா தன்னோட ஆளுங்களோட வளர்ச்சி வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சுட்டு கொன்னுடுறாரு. இன்னொன்று வந்து ஏசியும் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் வந்து வேதா வந்து கண்டுபிடிச்சி வந்து ஏன் இப்படி தான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வந்து எங்களை வந்து எங்கே போனாலும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இந்த உலகம் ஃபுல்லாமே வந்து திருநங்கையாக இருந்தால் எப்படி இருக்கும், அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன். அப்புறம் நாங்கள் தான் வந்து மெஜாரிட்டியாக இருப்போம். அப்புறம் வந்து எங்களை எதுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன்னு சொன்னேன்னு போலீஸ் வந்து அதை சுடலாம்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வந்து அவரை பரிதாபப்பட்டு வந்து மன்னிச்சு வந்து விட்டுருவார். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.